உங்கள் விஜய். போதும். ஓகே யார் லுக்ஸ் ஓகே போதும். இது வந்து I've told you this is between us. சரியா? இது வந்து கண்டிப்பா பூஜாக்கு தெரியக்கூடாது. You're promising me now. No, this should not reach Pooja. No, okay? ஆமா, நான் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஊரே பார்த்து உன்னை சிரிக்கணும்ல. நான் இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன். டோன்ட் வரி. பஞ்சபூதாம்பிகை நல்லா தான் இருக்கு. ஓகே சார், பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பா இருக்கும், கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. Yeah, sorry. சாரி. Control yourself. All because of you. என்ன சடனா உங்க வோல்டேஜ் டிராப் ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லை, we are in a hospital. ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாரோட வாழ்க்கையும் ஆரம்பிக்குது. இது ரொம்ப வித்தியாசமான இடம்ல. எத்தனையோ பேர் வருவாங்க, அழுவாங்க, சொந்தத்தை தொலைப்பாங்க. என்னை கேட்டா யாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாதீங்கன்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். ரொம்ப கஷ்டமான இடம். எல்லாரும் கண் திறக்கிறதும் ஹாஸ்பிட்டல்ல தான், கண் மூடுறதும் ஹாஸ்பிட்டல்ல தான். இட்ஸ் a circle. I know. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு. என் கூட மாமாவோ அக்காவோ அப்பாவோ யாராச்சும் இருந்திருப்பாங்கல்ல. இருந்திருப்பாங்க, ஆனா அத்தை இஸ் மை மதர் மாதிரி. எங்க அம்மாவை விட்டு என்னால எப்படி போக முடியும்? சரி, இதுக்கு முன்னாடி எப்போ ரொம்ப நேரம் இருந்திருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல? ஒரு தடவை ஆதி பிறந்தப்போ. அதை ஏன் கேக்குற? இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேசி. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. இந்த மதன் ஜோக்ஸ்ல வரைஞ்சிருப்பாரு, பிரசவ வார்டுக்கு முன்னாடி புருஷன் நடந்து நடந்து பெரிய பள்ளமே விழுந்துருச்சுன்னு. அந்த மாதிரி தான் என்னோட நிலைமையும். 2-3 தடவை பேஷன்ஸ கூட இடிச்சிட்டேன். உள்ள வந்த நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நான் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் என்ன பண்ணேன், ஹேண்டிகேம் எடுத்துட்டு உள்ள போயிட்டேன். அவ வந்தா நான் கத்துறா, நான் பிலிம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சடன்லி டாக்டர் கையில குழந்தை. பின் டிராப் சைலன்ஸ். பயங்கர எக்ஸைட்டடா இருந்திருக்கோம்ல. ஐ மீன் தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பேபி இல்ல? டாக்டர் கையில குழந்தை. ஐ டோன்ட் நோ, நம்பவே முடியல. ஆனா சடன்லி டாக்டர் ஆதியை வச்சுட்டு பட்டு பட்டுன்னு பம்ல அடிக்கிறாரு. ஹே ஐ காட் சோ ஆங்கிரி. ஹே, தட்ஸ் வாட் தே டு. எல்லா டாக்டர்ஸும் அதான் பண்ணுவாங்க. நான் என்ன 10 வாட்டி அப்பா ஆன? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்கு சமகோவம் வந்துருச்சு. நான் போய் டாக்டரோட சட்டையை பிடிச்சிட்டேன். அங்கேயும் ரவுடித்தனோ. நான் அதுக்கப்புறம் போய் சாரி சொல்லிட்டேன். It's just crazy but nice. ஆதி என்னோட முதல் பையன், முதல் குழந்தை. அதனால தான் நான் மோஸ்ட்லி அவன் மேல இவ்வளோ பைத்தியமா இருக்கேன்னு நினைக்கிறேன். இது உனக்கு கூட நல்லா தெரியும். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி என்னோட குடும்பத்தோட சார்பாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்பா, அக்கா, மாமா, அம்மா எல்லாரும். சீரியஸ்லி நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச். ஆனா இந்த தேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணணும்னா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன? உன் லெக்சரை கொஞ்சம் ரிசைன் பண்ணணும். ஓகே, இனிமே நான் லெக்சர் கொடுக்கல. ஸோ ப்ளீஸ் என்னோட தேங்க்ஸ் ஏற்றுக்கோங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன், மனசார. உண்மைதான் அர்ஜுன், என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணலனா? பிரியா, நான் தான் சொல்கிறேன்ல, அத்தைக்கு ஒன்றும் ஆகாது.
கொஞ்ச நேரத்துல எழுந்து உட்கார்ந்து ரச சாதம் கேட்க போறாங்க. ஆக்சுவலி நான் இன்னொரு தேங்க்ஸும் சொல்லணும். இது எதுக்கு? நீங்க தானே ஹாஸ்பிட்டல் பில்லையும் செட்டில் பண்ணீங்க, அதுக்கு. ஹலோ, அத கடனா தான் கொடுத்திருக்கேன். நீ தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னா திருப்பி கொடுக்க மாட்டியா? சரியான போங்கா இருக்குது. இல்ல இல்ல, கொடுத்துடுவேன். வட்டியோட சேர்த்து கொடுக்கணும். கொடுத்துடுறேன் ஷுவா, இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கொடுத்துடுறேன். ஆனா என்னோட வட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த மீட்டர் வட்டி ஸ்பீட் வட்டி மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல, எவ்வளவா இருந்தாலும் கொடுத்துடுறேன். ஷோர்? ஷுவா. சரி, நீ எனக்கு லெக்சர் கொடுக்க கூடாது, என்ன அரகண்ட் அர்ஜுன்னு சொல்லக்கூடாது, நான் ட்ரிங்க் சாப்பிட்டா என்ன திட்டக்கூடாது, பூஜா முன்னாடி ஹலோ ஆஹா, இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. இதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு ஸ்பீட் வட்டி மீட்டர் வட்டியே பெட்டர். இது ராக்கெட் வட்டியால இருக்கு. இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. அண்ட் நீங்க இவ்ளோ பேசுனதுனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, உங்க பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து கேன்சல். ரெண்டுமே கொடுக்க முடியாது. ஓ, வடக்கப்பட்டி ராமசாமி மாதிரி இதுவும் தானா? ஆமா, ஓதான். இதுக்கு பேசாம உங்க அப்பா கிட்ட நான் வரதட்சணை வாங்கியிருக்கணும். அப்பா அதை முன்னாடியே வாங்கியிருக்கணும். இப்போ வந்து வருத்தப்பட்டு இட்ஸ் ஆல் யுவர் ஃபால்ட். ஆமா, எல்லாமே போச்சு. சரி, யாராவது பார்த்து திட்டுவாங்க. ஆமாமா, திட்டுவாங்க. மிஸ்ஸஸ் அர்ஜுன், உங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, 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 இப்போ பரவாயில்லையா? உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடுச்சு. அம்மா, என்னம்மா? லேப்டாப் மனோஜ், நானே கேட்கணும். உன்கிட்ட மனோஜோட லேப்டாப் எப்படி? மனோஜோட லேப்டாப் உன்கிட்ட மனோஜோட லேப்டாப் எப்படி? MMS யாரோட MMS? வைஷாலோட MMS-ஆ? வைஷாலியோட MMS-ஆ? மனோஜோட லேப்டாப்ல வைஷாலியோட MMS-ஆ? மா, நீ ஷுவரா சொல்றியா?
எப்படி இருக்கீங்க? பிரியா, அத்தை ஏதாவது சொன்னாங்களா? மனோஜ் பேர் எதுக்கு சொன்னாங்க? ஹலோ மிஸ்ஸஸ் சுன்னி, எப்படி இருக்கீங்க? ஃபீலிங் பெட்டர்? மிஸ்ஸஸ் அர்ஜுன், உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நாங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு சீக்கிரமாவே நினைவு திரும்பிடுச்சு. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் சரியாயிடும். நான் உங்களை செக்அப் பண்ணிட்டு ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். பிரியா, பிரியா, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? மனோஜ் பத்தி என்ன சொன்னாங்க? பிரியா, உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு. உண்மையை தெரிஞ்சுக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்ல, அவன் பண்ணிருக்க மாட்டான். நம்ப முடியல. என்னாலே நம்ப முடியல. இது வைஷாலியோட எம்எம்எஸ் மனோஜ் கிரியேட் பண்ணியிருக்கான். எங்க அம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வரப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். Hey, stop this nonsense. ஒளராத, அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். நான் பேசுறது நான்சென்ஸ்னா அப்ப அதுல இருக்கிறது என்ன அர்ஜுன்? நீங்க லேப்டாப்ல பார்த்தது நான்சென்ஸ் இல்லையா? அதுக்கு அவன் இப்படி எல்லாம் பண்ணான்னு அர்த்தமா? அவன் அத்தை ஆக்சிடென்ட் பண்ணான்னு அர்த்தமா? He is not a criminal, பிரியா. He is a criminal. அர்ஜுன், நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு எனக்கு காமிக்க இந்த லேப்டாப் எடுத்துட்டு அவங்க கிளினிக் வந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது எப்படி நடந்திருக்க முடியும்? இந்த ஆக்சிடென்ட்ட மனோஜ் தான் பண்ணியிருக்கான். சரி, இல்ல மனோஜ் பண்ணல. அப்ப வேற யாரு? வேற யார் பண்ணது? உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு? What proof you have, பிரியா? சாட்சி? உங்களுக்கு சாட்சி வேணுமா அர்ஜுன்? அம்மாவோட வாயில இருந்து மனோஜ்ங்கிற பேர் முதல்ல வந்தப்பவே நான் மனோஜ் கிட்ட போய் பேசினேன். அப்ப மனோஜ் வெள்ளை கார்ல நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். வெள்ளை கார், the same white brand new car. இத பத்தி நான் அவன் கிட்ட கேட்டேன். அவனால பதில் சொல்ல முடியல, அவனால பேச முடியல, என் முகத்தை பார்த்து பேச முடியல, தடுமாறி நின்னுட்டு இருந்தான். He was full of guilt. நான் பார்த்தேன். அவனோட பாடி லாங்குவேஜ், செயல் எல்லாமே தப்பா இருந்துச்சு. ஒருவேளை அவன் தப்பு பண்ணாதவனா இருந்தா ஏன் பயப்படணும்? நான் தப்பு பண்ணலன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே என் முகத்தை பார்த்து. அவனால என் மூஞ்ச பார்த்து பேச முடியல. ஓகே அர்ஜுன், எல்லாத்தையும் விட்டுடலாம். குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் அம்மாவை பார்க்க இன்னைக்கு ஹாஸ்பிடல் வந்திருந்தாங்க. மனோஜே வரல. அவன் ஏன் வரல? இங்க வந்து அம்மாவை பாக்குறதுல அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மா கையில லேப்டாப் வருதும், அதுல எம்எம்எஸ் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கிறதும், அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதும், மனோஜ் எங்கேயோ இல்லாம எங்கேயோ போனதுக்கும் இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன ரகசியம்? மனோஜ் மனோஜ் ஏன் அர்ஜுன் இன்னும் இங்க வரல? அவன் எங்க இருக்கான்? வேர் இஸ் மனோஜ் நவ்? மனோஜ் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். என் தம்பி இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், பிரியா. He is good mannered. He is a good boy. அர்ஜுன், Don't touch me. Don't touch me. அர்ஜுன், அவன் இப்படி பண்ணிருக்க மாட்டான். அம்மா அப்பாக்கு இதை நான் எப்படி புரிய வைப்பேன்? மனோஜ் எப்படி மாறிட்டான்? அவன் இப்படி இருந்ததே இல்ல. He was not like that. டீச்சர்ஸ்க்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கறான், பெரியவங்கள பாவம் பார்க்காம வண்டியால இடிக்கிறான். அவன் இப்படி எல்லாம் மாறிட்டான்? என் தம்பி மிருகமா மாறிட்டானா, பிரியா? என் தம்பி மிருகமா மாறிட்டானா? அர்ஜுன், என் தம்பி மிருகமா மாறிட்டான்.
அவனை நான் சும்மா விட மாட்டேன். அர்ஜுன், அவன் பண்ணதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். கிடைக்கும். அப்படி ஒரு தண்டனை கிடைக்கணும். இனிமே அவன் தெரியாம கூட இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். அவன் கை கால உடைச்சிடுறான். அர்ஜுன், என்ன பண்றீங்க? பிரியா, நீ ஏற்கனவே தடுத்து நிறுத்தின. அதுக்காக நீ ஏன் தண்டனை அனுபவிக்கிற? அதுக்கு அத்தை இப்ப தண்டனை அனுபவிக்கிறாங்க. இல்ல, நான் அவனுக்கு பாடம் கத்து கொடுப்பேன். அவனை சும்மா விட மாட்டேன். இல்லனா நீயே இன்னொரு தடவை தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். Don't stop him. அர்ஜுன், நான் சொல்றத கேளுங்க. அர்ஜுன், மனோஜ், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுக்கே தலை கடுகடுகுது. குடிக்க கொஞ்சம் சூடா டீ குடு. அம்மா, மனோஜ், 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 என்னப்பா என்னாச்சு? மனோஜ் எங்கம்மா? இங்கதான் எங்கனா இருப்பான். என்ன? அவ வீட்ல இல்ல. ஏன், என்னாச்சு? வீட்ல இல்லனா எங்க போயிருப்பான்? என்னப்பா, என்ன விஷயம்? போன் எடுக்க மாட்டேங்கிறப்பா. மனோஜுக்கு என்னப்பா? என்ன நடந்துச்சு சொல்லு அர்ஜுன். சொன்னா தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு அத்தையோட ஆக்சிடென்ட்க்கு காரணம் மனோஜ் தான். ஆக்சிடென்ட் பண்ண வண்டிய மனோஜ் தான் ஓட்டியிருக்கான். அந்த பொறுக்கி ராஸ்கல் உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி போனை எடுக்க மாட்டேங்கிறான். எல்லா லிமிட்ஸையும் அவன் தாண்டிட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். இந்த தடவை நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அத்தை அவங்க வாயாலே சொன்னாங்க, இந்த ஆக்சிடென்ட் அவன் தான் பண்ணியிருக்கான். ஐயோ, என்ன அர்ஜுன், அந்த அம்மா சொன்னதை நீ நம்பிட்டியா? மனோஜ்க்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவங்களுக்கும் இவனுக்கும் என்ன பகை? அவன் சின்ன பையன் அர்ஜுன், கிரிமினல் ஒண்ணும் கிடையாது. சுகன்யா, இதுக்கப்புறம் மனோஜ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. அவனை பத்தின விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் மனோஜ் இப்படி பண்ணிருக்கான். விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல அவனை வெட்டி போட்டுருவீங்க. அர்ஜுன், தெளிவா சொல்லு. மனோஜ் என்ன பண்ணான்? சொல்லு. மனோஜ் என்ன பண்ணான் சொல்லு அர்ஜுன். அப்பா, வைஷாலியோட MMS இன்டர்நெட்ல வந்துச்சுல்ல, ஆ, அத மனோஜ் தான் பண்ணிருக்கான். என்னப்பா சொல்ற? மனோஜ பத்தின விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் லேப்டாப் எடுத்துக்கிட்டு பிரியாவை பார்க்க கிளினிக்கு போயிருக்காங்க. போற வழியில தான் மனோஜ் காரை வச்சு மோதி இருக்கான். அப்புறம் அவனோட லேப்டாப் அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தான் எனக்கு கிடைச்சது. அம்மா, 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 ரிலாக்ஸ். சொல்லுங்கம்மா, இதுக்கப்புறமும் மனோஜ் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? இல்ல அர்ஜுன், இல்லடா. என் மகன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். அவனால அப்படி பண்ண முடியாது. நீங்க சொல்றதுல உண்மை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? ஆனா அவன் அப்படி இல்லையே. அவன் பண்ண எல்லா தப்புக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கமா. அந்த பொறுக்கி எனக்கு எதுலயும் விட்டு வைக்கல.
ஐயோ, ஆத்தா. என் வீட்டுக்கு யாரு கண்ணு வச்சு தொலைச்சிட்டாங்களோ தெரியலையே. அவன் இது எப்படி பண்ணா? ஐயோ அர்ஜுன், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஐயோ. இதை விட பெரிய கெட்டது வேற என்னமா இருக்க முடியும்? அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், இல்லனா இதை விட கேவலமான காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுல நம்மளோட தப்பு இருக்குமா? அவன் பண்ண ஒவ்வொரு தப்பையும் நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம். முதல்ல அந்த லஞ்சம் கொடுத்த மேட்டர், இப்ப இது கேவலமான வேலை. இந்த தடவை அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணுமா? அதுவும் நான் தான் அவனுக்கு தரப்போறேன்.